ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பிறருக்கு சமாதானத்துடனே பிறரை நேசித்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய பலனை தேவன் தருவார். அப்பொழுது பிசாசானவன் ஓடி போவான். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் அநேக இருக்கலாம். இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. வேலைகளிலே ஒரு பிரச்சனை வரும், வியாபாரத்திலே ஒரு பிரச்சனை வரும், குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும், படிக்கும் ஸ்தலத்திலே ஒரு பிரச்சனை வரும், உங்கள் சரீரத்திலே அநேக பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் அதை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். உங்கள் பிரச்சனைகள் இந்த கால வேளையிலே ஓடி போகும். உங்களுக்கு அநேக பிரச்சனைகளினால் நீங்கள் வருத்தத்தோடு இந்த கால வேளையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் அவ்விதமான பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடி போகும். பிரச்சனை வருகிறது என்றால் அதை கண்டு பயப்படாதீர்கள், அதை எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடி போகும். யோபுவின் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வந்தான். ஆனால் அவன் ஒரு காலமும் அதற்கு ஐயாப்படாமல் அதை எதிர்த்து நின்றான். பிரச்சனைகள் ஓடி போனது. அவன் கடைசியாக இரட்டிப்பான நன்மையை யோபுவின் வாழ்க்கையில் தேவன் தந்தார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தேவன் விடமாட்டார். உங்கள் திராணிக்கு மேலாக ஒரு நாளும் உங்களை சோதிக்க சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஆதலால் நீங்கள் வரும் பிரச்சனைக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு போராட்டமான வாழ்க்கையில் ஜெயத்தை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். பயந்த காலங்கள் போதும், உங்கள் பிரச்சனைகளை கண்டு அழுத காலங்கள் போதும். அதை மனதில் வைத்து உங்கள் சரீரம் பலவீனமாய் போன காரியங்கள் போதும். உங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒரு காலமும் உங்களை பிரச்சனைகள் அணுகாது. உங்களுடைய கூடாரத்திலே மனமகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார். பிசாசானவன் ஓடி போவான். நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். ஜெயத்தை தேவன் தருகிற வல்லவராயிருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஆயத்தமாக்குங்கள். ஜெயத்தை தேவன் காலை வேளையிலே தர வல்லவராயிருக்கிறார். எதை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பயப்படாதீர்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களோடு இருந்து சகல காரியங்களிலும் உங்களுக்கான பெருக்கத்தையும் உங்களுக்கான வளர்ச்சியும் உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் இந்த காலை வேளையிலே தர வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் இன்று ஓடி போகும். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் இன்று மறைந்து போகும். தேவன் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். தேவன் விதமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.